துக்கப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்றேன். நான் சாந்தம் உள்ளவன், நான் மனத்தாழ்மையா இருக்கிறேன், எல்லாரையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆயக்காரர்களையும் பாவிகளையும் சாதாரணமானவர்களையும் தேவையில் உள்ளவர்களையும் வியாதிப்பட்டவர்களையும் பலவீனப்பட்டவர்களையும் கட்டப்பட்டவர்களையும் நான் வரவேற்க ஏற்றுக்கொள்கிறேன். என் மேல் என் நுகத்தை உங்க மேல ஏற்றுக்கொள்ளுங்க, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் சொல்றதை கேளுங்க. அது ஒருவேளை கடினமா இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த பரிசேயர்கள் சொல்றதை கேட்காதீங்க. இப்ப இருக்க இந்த ஆசாரிகள் சொல்றதை கேட்காதீங்க. வேதபாரர்கள் சொல்றதை கேட்காதீங்க. ஏன்னா அவங்க உங்க பாரத்தை அதிகமாக்குறாங்க. உங்களை வந்து குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க எப்போதும் உங்களை வந்து ஒரு குற்றச்சாட்டுகளுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு உள்ளவர்களாகவே உங்களை வச்சிட்டு இருக்கிறாங்க. என்கிட்ட வாங்க, என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க, நான் சொல்ற மாதிரி நடங்க. நான் சொல்லி கொடுக்கறது அந்த நுகம் மெதுவா இருக்கும். நீ மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தாய், நீ மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தாய், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தாய். அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். அடையாளம் தெரியாத அனாதையாய் நான் என்றோ எங்கோ மடிந்திருப்பேன். என்னை புரிந்து கொள்ள யாருமில்லை, என்னை அரவணைக்க யாருமில்லை, என்னை தேற்றிடவும் யாருமில்லை, என்னை தேடிடவும் யாருமில்லை. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தாய், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தாய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மத்தேயு 11வது அதிகாரம். இயேசு அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். நம்முடைய 12 சீசர்களுக்கும் கட்டளை கொடுக்கிறார். அவர்கள் எல்லாம் பட்டணங்களில் அவர்களுடைய முடித்த பின்பு அவருடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவ்விடம் விட்டு போனார். அப்போ இவங்க எல்லாம் எங்கெல்லாம் போய் ஊழியம் செஞ்சாங்களோ அந்த ஊழியம் செஞ்ச இடங்களுக்கு மறுபடியும் இவர் என்ன செய்கிறார், பின்னாலேயே போய் போகிறார். இப்போ பாருங்க, இதில் ஒரு ஊழிய ஒரு யுக்தி அங்கே பார்க்குறோம். அது ஒரு 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 திட்டத்தை பார்க்குறோம். முதல்ல சீசர்களை அனுப்புகிறார், பிற்பாடு அவரே என்ன செய்கிறார், அங்கே அவருக்கு பின்னாலே போனான்னு பார்க்குறோம். அந்த அவ்விடம் விட்டு என்ன செய்ய பிரசங்கிக்கவும் அந்த இடத்துல சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கும் போகிறார் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து போகிறார். அப்படி போகும்போது யோவான் ஸ்நானன் ஏற்கனவே சிறைச்சாலையில் இருக்கிறார். அவன் என்ன செய்கிறான், இயேசு கிறிஸ்துனுடைய கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தான் சீசரில் 2 பேரை கூப்பிட்டு, நீங்கள் போங்க, வருகிறவர் நீங்கள் தானா அல்லது வேறொரு வர காத்திருக்க வேண்டுமான்னு போய் கேளுங்கன்னு அனுப்புகிறார். இவ்வளவுக்கு என்ன விசேஷம்னா, இயேசு கிறிஸ்து ஏற்கனவே என்ன செஞ்சிட்டாரு, அவர் தான் ஞானஸ்நானம் கொடுத்தாரு, இவர் தான் நேசகுமாரன்ற சத்தத்தை கேட்டிருக்காரு, இயேசுவை அறிமுகப்படுத்திட்டாரு. ஒரு சமயம் இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு அவர் வந்து சுட்டி காட்டி அறிமுகப்படுத்தின போது இவருடைய சீசரில் 2 பேர் அங்கே போயிட்டாங்கிறது பார்க்குறோம். ஆனாலும் சந்தேகம், இவ்வளோ பெரிய பரிசுத்தவானுக்கு, இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசிக்கு, தேவனாலே அனுப்பப்பட்டவனுக்கே இப்படி ஒரு சந்தேகம் வருமானா நீங்களும் நானே ஏமாத்துறோம் கேட்குற சந்தேகம் வரலாம். சந்தேகம் வருது, ஒரு இயேசுதானா, உண்மையிலே அவர் தான். ஏன்னா இவருக்கு அவர் உதவி செய்யவில்லை, இவர் காவலில் இருக்கிறார். இவரை விடுவிப்பதற்காகவோ இவரை தப்புவிப்பதற்காகவோ அல்லது இவரை ஒரு ஆறுதலுக்காக இவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லிவிடவோ எதுவுமே இயேசு செய்யாததுனால அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அப்போ வந்துட்டாங்க. அவங்க 2 வந்த உடனே நீங்கள் அங்கே கொஞ்சம் நேரம் நிற்கிறாங்க, கொஞ்சம் நேரம் நின்று பாருங்கள், நீங்கள் இங்கே என்ன பேசிக்கிறாங்கன்னு கேளுங்க.
இங்கே நீங்கள் கண்ணில் பார்க்குறதான அற்புதங்களை அடையாளம் பாருங்கள். இதை போய் சொல்லுங்கள். குருடர் பார்வையடைகிறாங்கல்ல, சப்பானிகள் நடக்கிறாங்க. அவங்க வந்த நேரத்தில் நிறைய அற்புதம் நடக்குது. நிறைய குருடர்கள் சுகமடைகிறாங்க, நிறைய சப்பானிகள் நடக்கிறாங்க, நிறைய குஷ்டரோர்கள் சுகமாகறாங்க, நிறைய செவிடர்கள் கேட்குறாங்க. அப்புறம் செத்துப்போன நிறைய ஆட்கள் உயிரோடு எழும்புறாங்க, சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது. இப்படி எல்லாம் நடக்கிறத பாருங்கள். சொல்லிவிட்டு நீங்கள் போய் சொல்லுங்கள். நீங்கள் இங்கே கேட்டது, இங்கே பார்த்தது, உங்கள் மனசில் நீங்கள் உணர்ந்தது எல்லாத்தையும் போய் சொல்லுங்கள். என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன், என்னிடத்தில் சந்தேகப்படாது இருக்கிறவன், என்னை குறித்து கலக்கம், அதாவது சந்தேகப்படாமல் இருக்கிறவங்க. இடரல்னா என்ன அர்த்தம்னா அவர்தானோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வேண்டாம், விசுவாச சந்தேகம் வேண்டாம். அப்படி அந்த அதை குறித்து சந்தேகப்படாமல் இருக்கிறவன் பாக்கியவான் அப்படிங்கிறார். என்ன அழகா சொல்றாருல்ல, என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் பாக்கியவான். இது நீங்கள் வேறு மொழிபெயர்ப்புகளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னை பற்றி இடரல் படாதவன் பேறு பெற்றவன்றார். என்னை தயக்கம், என்னை என்னை வருகிறவர் நான் தாங்கிற ஏற்றுக்கொள்ளுதல் உனக்கு ஏன் தயக்கம்னு கேட்குறார். தயக்கம் ஏன் என்னை ஏற்றுக்கொள்ளுதல் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறார். அப்போ என்னை ஏற்றுக்கொள்ளுதல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் முழு விசுவாசமோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறார். அன்றைக்கி அதை கேட்டவுடனே அவர் திரும்ப அவர் நயமாக அந்த இதில் அந்த பதிலில் அந்த யோவான் திருப்தி அடைஞ்சிருப்பார்னு நினைக்கிறேன். போனதுக்கப்புறம் யோவானை குறித்து பேசுகிறார். நீங்கள்லாம் போனீங்களே ஒரு காலத்தில் வனாந்திரத்துக்கு, என்னத்தை பார்க்க போனீங்க? இந்த காட்டில் நாணலையா? ஆனால் எதை பார்க்க போனீங்க? ஒரு மெல்லிய வஸ்திரம் தரித்த மனுஷனையா? அவங்க தான் மெல்லிய வஸ்திரம் தரித்தவங்களாம் அரசர் மாளிகையில் இருக்கிறாங்களே, எதை பார்க்க போனீங்க? தீர்க்கதரிசியவா? ஆமாம், தீர்க்கதரிசியை விட பார்க்க மேன்மையானவன் யார்? யோவான் ஸ்நானகன். என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன்னு சொல்லுவான். அவன் உமக்கு முன்னே போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன் தான். இவர் தான் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். இவர் தான் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்று இவர் தான் முதல் என்னை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். இவர் ஒரு எலியா. ஸ்ரீனிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானை பார்க்க பெரியவன் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையை சேர்த்து சொல்றார். பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாயிருக்கிறவன் என்னை விசுவாசிக்கிறவன் அவனை விட பெரியவன். யோவான் ஸ்நானகனை விட இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றுகிறவர்கள் யோவானை விட பெரியவர்களாம் அப்படின்னு சொல்லிட்டு 12ஆம் வசனம் சொல்றார். யோவான் ஸ்நானகன் முதல் இது வரைக்கும் அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் சொல்லலாம், அல்லது இந்த புஸ்தகம் எழுதப்பட்ட வரைக்கும் சொல்லலாம், அல்லது வாசித்து கொண்டிருக்கிற நம்ம காலம் வரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கட்டாயப்படுத்தப்படுகிறது. இப்போ நம்ம பிரசங்கம் பண்ணுறதும் மனம் திரும்புகள்னு கட்டாயமாக பிரசங்கம் பண்ணுறோம். அவரை ஏற்றுக்கொள்வதுலேயும் என்ன இருக்குதுன்னா அவங்களும் கொஞ்சம் பிரயாசப்பட்டு தான் விசுவாசிக்க வேண்டியது. விசுவாசிக்கிறது, இயேசுவை பின்பற்றுவது, திருச்சபைக்கு வருவது, அது ரொம்ப லேசான காரியம் இல்லை, சாதாரண விஷயம் இல்லை. அதற்கென்று கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டியதாக இருக்குது. அதுவும் எப்படிப்பட்ட பிரயாசம்? பலவந்தமாக, அதாவது சிலவற்றை வெறுத்து, பாவத்தை வெறுத்து, பாவ மக்களை வெறுத்து, தன் சுய ஜனங்களை வெறுத்து, சில அரசாங்க எதிர்ப்புகளையும், சில மனித எதிர்ப்புகளையும், சில இயற்கையின் எதிர்ப்புகளையும், சில பிசாசின் எதிர்ப்புகளையும் மீறி அவரை பிடித்துக் கொள்கிறவர்கள் பாக்கியவான். பிடித்துக் கொள்றாங்க. நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசி யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்கதரிசனம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. தீர்க்கதரிசனம் சொன்னவங்க எல்லாருமே ஆமென் ஸ்தோத்திரம் மனிதர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள், அவர்களாலே அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்க இப்ப பேசுறவங்களை பார்க்க சொல்றாரு, நீங்க ஏற்றுக்கொள்ள மனதா இருந்தீங்கன்னா அந்த எலியா இவன் தான் சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, கேட்கறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். ஏன்னா அவன் தான் தெளிவா சொல்லிட்டார் யோவான், இவர் தான் மேசியான்னு. இதுக்கு மேல என்ன? இதே மறைமுகமா இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் தான் மேசியான்னு அவர் சொல்லியிருக்கிறாரு, நான் அவரால் அனுப்பப்பட்டவன், நான் தேவனுடைய குமாரன் என்பதை இயேசு சொல்லாமல் இங்கே அங்கே பதிவு செய்கிறார். அதைத்தான் சொல்லிட்டு சொல்றாரு, விஷயம் தெரிஞ்சவங்க, இதை புரிஞ்சுக்கிறவங்கிறார். கேட்கிறவன் கேட்டுக்கொள்ளுங்க அப்படி சொல்லிட்டு 16 இந்த சந்ததி யாருக்கு ஒப்பிடுவேன்? பெருக்கிற சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி? தங்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்துக்கிட்டு தோழரை பார்த்து ஒரு சொன்னோம், நான் உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் குழல் ஊதுறான்னா என்னென்னா, அந்த மரண வீட்டில் இளவு வீட்டில் குழல் ஊதுறாங்க. குழல் ஊதுனா இது இல்லை, மரண வீட்டில் இல்லை. இந்த குழல் ஊதுறது வந்து ஒரு ஒரு சந்தோஷம். கல்யாண வீட்டில் குழல் ஊதுறாங்க. அந்த குழல் ஊதுறோம்னா அவன் எப்படிலாம் அந்த ஊதி ஆடுறானா அது மாதிரி இவங்களும் ஆடுவாங்களாம், கொட்டடிக்கிறவங்களாம். நீங்கள் கூத்தாடவில்லை. ஏன்னா சம்பவம் நடக்கலை, திருமணம் நடக்கலை. ஒரு திருமணமோ அல்லது ஒரு பண்டிகையோ அது ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கலை. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, அப்படி நடக்கிறதாக கற்பனை பண்ணி இவங்க ஊதுறாங்க, நீங்களாம் ஆடுங்கிறாங்க. எதுக்காக நாங்கள் ஆடணும்னு கேட்குறாங்க. நாங்கள் தான் ஊதுறோம் இல்லை, ஆடுன்னு. ஊதுறதுக்கெல்லாம் ஆட முடியாது, சம்பவம் நடக்கலை. அது மாதிரி இவங்க புலம்புறாங்க. யாரோ ஒருத்தர் செத்து போயிருந்தால் புலம்பலாம், இவன் சும்மா புலம்புறான். நீங்கள் மாரடிக்கலைன்னு குறை சொல்கிறாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்க விளையாடும்போது பார்த்துருக்கீங்களா, இந்த சின்ன பிள்ளைங்களாம் சில சாப்பாடு செய்த மாதிரி மண்ணில் செஞ்சு சாப்பாடு செஞ்சு சாப்பிடுங்கம்பாங்க. அது நம்ம சாப்பிட்ற மாதிரி ஆக்ட் பண்ணணும். இல்லைன்னா அவங்க அது ஏன் நீங்கள் ஆக்ட் பண்ணலை அப்படின்னு கேட்பாங்க, நடிக்கலைன்னு கேட்பாங்க. சும்மா ஏதோ டீ போட்டு கொடுத்த மாதிரி சின்ன சும்மா டப்பாவில் கொண்டாந்து கொடுப்பாங்க. நம்ம அதை குடிக்கிற மாதிரி அதை நம்ம ஒரு சிரிப்புக்காக செய்வோம். இப்போ நடக்கிற பிள்ளைங்களாம் எப்படி இருக்குன்னா, நடத்துகிறவனும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறான், கேட்குறவனும் நடித்து கொண்டு இருக்கிறான். சம்பவம் யாரு? கிறிஸ்து இல்லை, இயேசு இல்லை. ஆனால் இயேசு இருக்கிறாருன்னு நினச்சி பாட்டு பாடுறாங்க. அதனால் ஒரு தாக்கம் இல்லை, ஒரு மாற்றம் இல்லை, ஒரு அசைவு இல்லை. இவங்க எப்பவுமே குறை சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. குறை சொல்லுகிற பிள்ளைகள் தயவு செய்து சபைக்குள்ள எதையாவது ஒன்றை சொல்லி உங்களுக்கு ஒருவர் சாதகமாக இல்லைங்கிறதுக்காக என்னத்தையாவது ஒரு குறைய சொல்லி தாக்காதீங்க. நமக்கு சாதகமாக இருக்கிறவங்க அவர்கள் நம்மளுக்கு சாதகமாக இருக்கிறவருடைய குறைகள் நம்ம கண்களுக்கு தெரிவதில்லை. நமக்கு பிடிக்காதவங்க செய்கிறதான நற்கிரியைகள் கூட குறைகளாக தருகிறது. நமக்கு சாதகமாக இருக்கிறவருடைய குறைகள் நமக்கு தெரிவதில்லை. நமக்கு பிடிக்காதவங்க சிலர் நமக்கு சாதகமாக நடக்காதவங்க குறித்து குறை சொல்றோம். போஜனம் பண்ணினா, ஆமாம் அவன் போஜனம் பண்ணுறான், போஜனம் பண்ணாதவனா வந்தான், நான் போஜனம் பண்ணலை, அவன் காட்டுத்தேன் தான் குடித்தான், அவன் மதுபானம் குடிக்கலை, மற்றவங்க சாப்பிட்ற மாதிரி சாப்பிடல, அவனை பிசாசு பிடித்திருக்கிறேன்னு சொன்னான். மனுஷகுமாரன் வந்தார், அவங்க ஆட்களை உட்காந்து திராட்சரசம் குடித்து அவங்களோட ஆளாக சாப்பிட்டார். இவர் போஜன பிரியர், மதுபான பிரியர்னாங்க. ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதர்னாங்க. என்ன சொல்றது? ஆனாலும் ஞானமானது ஆனால் தேவ ஞானம் சரி என்று அதன் செயலால் விளங்கும். அது நம்ம நிரூபிக்கப்படும். நாம சொல்லணும், நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள், அவரிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா அல்லது நீங்களும் இடறி போகிறீர்களா? தெளிவா சொல்றாரு, நானே அவர் என்று ஆண்டவர் சொல்லி யோவான் ஸ்நானகர் என்னை குறித்து சொன்னது உண்மையா இருக்குதுன்னு சொல்றார். 20ஆம் வசனம். அந்த செய்த அதிகமான நிறைய அற்புதம் நடந்துச்சு, நிறைய அதிசயம் நடந்துச்சு. ஆனா ஜனங்கள் யாரும் மனம் திரும்பல. ரொம்ப வருத்தம் இருக்கு. இவ்வளோ அற்புதம் நடந்திருக்குது, நீங்க தேவனை குறித்த காரியங்கள்லேருந்து மனம் திரும்பல. எதுலேருந்து மனம் திரும்பல? அவங்க விசுவாசிக்கவில்லை. இந்த மனம் திரும்புதல் ஒரு பக்கம் மனம் திரும்புதல், இன்னொரு பக்கம் விசுவாசமும் மனம் திரும்புதலும். விசுவாசித்தால் மனம் திரும்புவார்கள், விசுவாசிக்காவிட்டால் மனம் திரும்ப மாட்டாங்க. அப்போ அவங்களுடைய அவிசுவாசத்தையும் அவருடைய மனம் திரும்பாமல் போனது. அப்போ அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. யாரை ஏற்றுக்கொள்ளவில்லை? இயேசுவையும் இயேசுவின் வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததுனால கடிந்து கொடுக்கிறார். கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாயே உனக்கு ஐயோ. இங்க நடந்த இதே அற்புதம் சீதோன் பட்டணத்துல நடந்திருந்தா ரெட்டுடிச்சு சாம்பல்ல உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பாங்க. நியாய தீர்ப்பு நாள்ல உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கணும், தீர்வுக்கும் சீதோனுக்கு நேரிடுவது லகுவா இருக்கும்.
வானபரிந்தும் உயர்த்தப்பட்ட கப்பர்நகமே, நீ பாதாள பரிந்தும் தாழ்த்தப்படும். உங்ககிட்ட செய்த அதே அற்புதத்தை சோதோமிலும் கொமோராவிலும் செய்திருந்தா இந்நாள் வரைக்கும் அது அழிந்து போயிருக்காது. அப்ப கர்த்தர் எவ்வளவு உங்க மேல கிருபை வச்சிருக்கிறார் தெரியுமா? எவ்வளவு ஆண்டவர் இரக்கம் வச்சிருக்கிறார் சொல்லிட்டு அவர் சொல்றாரு 25வது வசனத்துல, தன்னை சுற்றி நெருக்கமா அவரை விசுவாசித்து அவரை பின்பற்ற சீசர்களை பார்க்கிறார். அவரை விசுவாசித்து அவரை பற்றி கொண்டிருக்கிற சில ஸ்திரீகள், பெண்கள், சிறுவர்களை பார்க்கிறார். சொல்றார், பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை இந்த பரிசேயர்களுக்கும் இந்த சதுசேயர்களுக்கும் வேதபாரர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் மறைச்சு சாதாரண பாலகர்களுக்கு வெளிப்படுத்தினபடியால் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது நம்முடைய திருவுளத்துக்கு பிரியமா இருந்தது சொல்லிட்டு சொல்றார், சகலம் என் பிதாவின் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறார் அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். நான் பிதாவை வெளிப்படுத்த நான் வந்தேன் சொல்லிட்டு திரும்ப ஒரு சத்தமான்னு சொல்றார். வருத்தப்பட்டு சத்தமா சொல்றார். நாங்க இல்லை, புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் சொல்றேன். நான் சாந்தம் உள்ளவன், நான் மனத்தாழ்மையா இருக்கிறேன், எல்லாரையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆயக்காரர்களையும் பாவிகளையும் சாதாரணமானவர்களையும் தேவையில் உள்ளவர்களையும் வியாதிப்பட்டவர்களையும் பலவீனப்பட்டவர்களையும் கட்டப்பட்டவர்களையும் நான் வரவேற்க ஏற்றுக்கொள்கிறேன். என் மேல் என் நுகத்தை உங்க மேல ஏற்றுக்கொள்ளுங்க, என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நான் சொல்றதை கேளுங்க. அது ஒருவேளை கடினமா இருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த பரிசேயர்கள் சொல்றதை கேட்காதீங்க. இப்ப இருக்க இந்த ஆசாரிகள் சொல்றதை கேட்காதீங்க. வேதபாரர்கள் சொல்றதை கேட்காதீங்க. ஏன்னா அவங்க உங்க பாரத்தை அதிகமாக்குறாங்க. உங்களை வந்து குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க எப்போதும் உங்களை வந்து ஒரு குற்றச்சாட்டுகளுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு உள்ளவர்களாகவே உங்களை வச்சிட்டு இருக்கிறாங்க. என்கிட்ட வாங்க, என்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க, நான் சொல்ற மாதிரி நடங்க. நான் சொல்லி கொடுக்கறது அந்த நுகம் மெதுவா இருக்கும். நான் சொல்ற என் சுமை லகுவா இருக்கும். நீ உலகத்தின் சுமை என் பாரத்தையும் சுமக்காத. என் சுமை லகுவா இருக்கும், என் நுகம் மெதுவா இருக்கும். நீ பின்னாலே வா, எனக்கு சீசராய் இருப்பாயா, நீ என்னை பின்பற்றுவாயா, நீ என்னிடத்தில் வருவாயா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உன்னை கொண்டு மற்றவர்களையும் ஆசீர்வதிப்பேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாயிருப்பாய் சொல்லி ஆண்டவருக்கு உற்சாகப்படுத்தி நம்ம இந்த என்ன கற்றுக்கொள்றோன்னா, நம்ம இயேசுநாதர் மேலே சந்தேகப்பட வேண்டாம். அவர் உடனடியாக நம்முடையதான ஜெபங்களுக்கு பதில் அளிக்கவில்லை என்று சோர்ந்து போக வேண்டாம். அதன் நடுவில் நீங்கள் நிலைத்திருங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சற்று கடினமான பாதை தான். பலவந்தமாக தான் முன்னேறி போகணும். நீங்கள் சோர்ந்து சாதாரண ஆட்கள், தைரியம் இல்லாத ஆட்கள்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை நடந்துக்க முடியாது. உறுதியாக இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். God bless you. மத்தேயு 11வது அதிகாரத்துக்காக அதில் நமக்கு சொல்லப்பட்டதான வசனங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆமென். இயேசப்பா ஸ்தோத்திரம். அப்பா, என் நிமித்தமாக இடரடையாது இருக்கிறோன்னு பாக்கியவான்னு சொன்னீங்களேப்பா. ஆமென். அப்போ அந்த யோவான் ஸ்நானகனை போல நாங்கள் ஆமெனப்பா சந்தேகப்பட்டு நாங்கள் இடரடையாத பிடிக்கி இயேசப்பா எந்த சூழ்நிலையானாலும் ஆமென் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த உலகம் ஆமெனப்பா யோவான் ஸ்நானகனையும் ஆமென் உங்களையுமே கர்த்தாவே அப்பா பேசின உலகம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் ஆமெனப்பா எதற்கும் அஞ்சாமல் நாங்கள் தைரியம் உள்ளவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. ஆமெனப்பா அந்த கோரோசின் ஆமெனப்பா ஸ்தோத்திர கப்பர்நகும் ஆமெனப்பா இப்படிப்பட்டதான பட்டணங்கள் கர்த்தாவே எவ்வளவுதான் நம்முடையதான அப்பா ஸ்தோத்திரம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்றுக்கொண்டாலும் அப்பா ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொள்ளாத அந்த பட்டணங்கள் ஆமெனப்பா நீர் அவர்களுக்கு தண்டனை நீர் தரப்போகிறீரப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா. ஆமென். இந்த நாட்களிலும் எங்களுடைய தேசமும் கர்த்தாவே எவ்வளவுதான் உங்களுடைய வார்த்தைகளை சொன்னாலும் உங்களுடைய வல்லமைகளை அவர்கள் கண்டாலும் அப்பா விசுவாசிக்காம இருக்கிறாங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். அவருடைய கண்கள் எப்படியாவது திறக்கப்படட்டும்.
அவர்களும் இந்த கத்தாவே அப்பா ஸ்தோத்திர கோரோசினை போல ஆமேனப்பா ஸ்தோத்திர கப்பர்நாகுமை போல உம்முடையதான அப்பா சாபத்தை அப்பா அனுபவிக்காதபடிக்கு எப்படியாவது மனம் திரும்பி உம்முடைய இரக்கத்தை சம்பாதிக்க தேவரே நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. கத்தாவே ஆமேனப்பா உம்முடைய வேத வசனங்களை ஆமேனப்பா ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் வெளிப்படுத்தாமல் கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா பேதையராயிருக்கிற ஆமேன் பாலகராயிருக்கிற எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தினீரே அப்பா. எங்களை காட்டிலும் நீதிமான்களாக இருக்கிறவர்களுக்கு அப்பா அல்ல ஆண்டவரே அப்பா பாலகருக்கு உம்முடைய வார்த்தைகளை நீ வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கத்தாவே நீர் எங்களை தெரிந்து கொண்டபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை போல கத்தாவே ஜனங்கள் அறியாமையுள்ள ஜனங்களப்பா கத்தாவே உம்முடைய அன்பை அறிந்து கொள்ள வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள் கத்தாவே உம்முடைய ரட்சிப்பை சுதந்திரித்து கொள்ள தேவரீர் நீர் அனுக்கிரகம் செய்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவே ஸ்தோத்திரம்ப்பா. ஜனங்களுடைய கண்களை திறந்தரலும் ரட்சிப்பை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆமேன். அப்போ உம்முடைய நுகம் மெதுவாக இருக்குங்கிறத அப்பா ஸ்தோத்திரமுடைய சுமை லகுவாக இருக்குங்கிறதையும் அப்பா ஜனங்கள் ஆமேனப்பா புரிந்து கொண்டு ஆமேன் உம்மிடத்தில் வந்து கற்றுக்கொள்ள கிருபை தார் ஏசப்பா. நாங்கள் சொல்லுகிறத ஜனங்கள் புரிந்து கொள்ள ஞானம் தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.